என்று நம்புங்கள். நான் எது தெரியுமா பெருமையாக நினைப்பேன், எனக்கு விஜய் நண்பர் அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னார்ல, விஜய் டிவியினுடைய சிறந்த தொகுப்பாளர் விருது கிடச்சது, இன்னும் நிறைய விருதுகள் கிடச்சது. அதெல்லாம் எனக்கு பெருமையாக கிடையாது. நான் படித்த பள்ளிக்கும் நான் படித்த கல்லூரிக்கும் சிறப்பு விருந்தினராக சென்ற நாள் தான் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஆஸ்கர் விருது. அது சேர்மேன் சார் சொன்னார், அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ நீங்களே இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வரணும், நாங்கள் பார்க்கணுன்னார். அதுதான் பெஸ்ட். சில பேர் படித்து முடிச்சுட்டு கேம்பஸ்குள்ளே வரதுக்கு சங்கடப்படுவான், அவ்வளோ நல்ல பேர் எடுத்திருப்பான். அரியர் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாடா, அதை பற்றி ஏதாவது டவுட்டு கேள்றான்னா அப்பாவை கூப்பிடுவான், அம்மாவை கூப்பிடுவான், அண்ணனை கூப்பிடுவான், அக்காவை கூப்பிடுவான், சித்தி சித்தப்பாவை கூப்பிடுவான், ஒரு 5-6 பேரோட சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு வர மாதிரி வருவான். ஏன்னா அப்போ தான் அசிங்கமாக பேச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்கன்னு. ஏன் இந்த சங்கடம்? நீங்கள் படித்து நீங்கள் ஒன்றும் தோல்வி சகஜம்தான். நீங்கள் அரியர் வச்சுருங்க, பிரச்சனையே கிடையாது, வைக்கக்கூடாது. ஒருவேளை வச்சுருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அரியர் வச்சதுக்கப்புறம் இந்த கேம்பஸ்குள்ளே வரப்போ